5000 எல்லாரும் போட்டுருக்காங்க சார். அது எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கு, நான் வரலன்னு சொல்ல. இது வந்து அரசாங்கத்தோட காசு வந்து நீங்க மானியமா போடுறீங்க. ஆனா அது எப்படி நீங்க அட்வான்ஸ் மாதிரி போடலாம்? அது சொந்த காசா இருந்தா நீங்க அட்வான்ஸ் பண்ணலாம். உங்களுடைய பவர் வந்து முடிய போகுது. நீங்க எப்படி இப்ப நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா மக்கள் கிட்ட ஒரு வந்து மதிப்பு வரும். அதனால வந்து நம்ம மக்கள் ஓட்டு போடுவாங்க. இது வந்து யோசிக்கிற சிந்தனை வந்து எங்க ஏழ்மையான குடும்பம்ல இல்ல. பொருளாதார சூழல் புரியாது. இப்ப நாங்க படிக்கிறோம், எங்களுக்கு தெரியுது இது வந்து அவங்க காசு கொடுக்கல 5000 ரூபாய். அரசோட காசு எடுத்து மக்களுக்கு தராங்க, எங்க காசு எடுத்து எங்களுக்கு தராங்க சார். ஆனா இது எப்படி தராங்கன்னா ஒரு திட்டம் மாதிரி அறிவிச்சு, ஆனா மாசம் 1000 ரூபாய் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப டோட்டலா 5000 எடுத்து கொடுத்து இப்போ டிஎம்கே அப்படின்னு பார்த்தா 5000 ரூபாய் கொடுத்துறாங்க. ஏழை மக்களுக்கு உதவி செய்யறாங்க. இந்த காசுனால இப்ப மக்களுக்கு வந்து உதவியா இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனா அது வந்து சரியா? அவங்க சொல்றத சரியா செஞ்சா போடலாம் சார். ஒரு தலைவர் வந்து கடந்த 15 வருஷமா பார்த்தோம்னா 10 வருஷம் வந்து ஏடிஎம்கே இருந்தாங்க சார், முடிஞ்சிச்சு. இப்ப வந்து டிஎம்கே இருக்காங்க, இவங்களும் எதுவும் செய்யல. அவங்களோட செயல் ஒருத்தர் வந்தா தான் சார் முதல்ல என்ன பண்றாங்க தெரியும். எல்லாருக்கும் உரிமை கொடுக்கணும் சார். இப்ப புதுசா நிக்கிறவர் நான் ஒரே ஒரு குறுக்கீடு செஞ்சுக்கலாமா? தம்பி லேப்டாப் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு வாங்க. இப்ப எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்கல்ல, தமிழக அரசு சார்பில் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஐயா செய்யல, ஐயா இருக்காங்க. மாணவர்களுக்கான அந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் உருவாக்கி தராங்க. தொடர்ந்து எத்தனையோ நல்ல திட்டங்கள் செய்யறாங்க. இப்ப மகளிர் உரிமை தொகை பத்தி சொன்னீங்க. மகளிர் உரிமை தொகையினால நீங்க எவ்வளவு குடும்பங்கள் வந்து பயன்படுது? இருக்கு சார், இருக்கு. அனைத்துமே இருக்கு சார். லேப்டாப் திட்டம் எப்ப இருந்துச்சு? நாங்க இருந்தே இருந்துச்சு சார். அதையா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என் கேள்வி. இவ்வளவு நாள் எங்க போச்சு உங்க கண்ணு? அதான் கேள்வி. புரியுதா சார் நான் சொல்றது? இவ்வளவு நாள் இந்த லேப்டாப் ஸ்கீம் வந்து இவங்க கொண்டு வரல, ஆல்ரெடி இருந்த திட்டம் தான் இது. இந்த திட்டத்தை ஏன் இவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணாம இப்ப எலெக்ஷன் முடிய போது இந்த டைம்ல மக்களோட அதுவும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஓட் கேண்டிடேட் அந்த மாதிரி பார்த்தா புரியுது. அதுக்கான காரணங்களை தமிழக அரசு சொல்லிருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் லேப்டாப் மொத்தமா நம்ம ஊர்ல கிடைக்கிறது இல்ல, வெளிநாட்டுல இருந்து தான் வாங்கி கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி நம்ம ஊர்ல கொடுக்குறாங்க. கொரோனா காலகட்டத்தில் நம்ம மொத்தமா ரெக்ரூட்மெண்ட் பண்றதுல பெரிய பிரச்சனை இருந்தது. இது சட்டப்பேரவையில நிறைய சொல்லிருக்காங்க. சரிங்களா? அதே ஒரு காரணமா தமிழக அரசு சொல்லிருக்காங்க. அதை சுட்டி காட்ட விரும்புறேன். ஓகே, நீங்க சொல்லலாம். உங்க கருத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் தப்பா எதுவும் சொல்ல, தப்பா எதுவும் பேசல சார். எந்த கட்சியும் நான் டிபெண்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசல, பொதுவா சொல்றேன். அவங்க சொன்னதை ஒழுங்கா செஞ்சா கண்டிப்பா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. எதனுடைய அடிப்படையில் இருக்கும்? சாதியா, மதமா, பணமா? சாதி மதம் வந்து யாரும் பார்த்து ஓட்டு போடல சார். அவங்க சொல்றதை அவங்க செஞ்சா போதும் சார். சொன்னதை சரியா செஞ்சுட்டு வந்தா மக்கள் கன்ஃபார்ம் ஓட்டு போடுவாங்க சார். சொன்னதை இப்ப லாஸ்ட் டைம்ல வந்து செய்யறாங்க. இப்ப என்ன பேச்சு வரும்? செஞ்சாங்க தான் பேச்சு வரும். சொன்னது உடனே செஞ்சாங்க பேச்சு வராது. இப்ப அடுத்த ஓட்டு எங்களோட இளைஞர்கள் பார்த்தா டிவிக்கே தான் சார். ஓகே ஓகே ஓகே.